பிரைஸ் தி லார்ட். இந்த செப்டம்பர் மாதத்தில் 27ஆம் தேதியாகிய இது சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். 1 Corinthians chapter 16 verses 13 and 14. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? விழித்திருங்கள் என்று சொல்லுகிறார். வாட்ச் அவுட், விழிப்பாக இருக்கணும். எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஒரு ஓமை தெரியும்ல, நம்ம படுத்து நித்திரை செய்யும் பொழுது சத்ருவானவன் என்ன செய்வானா, நம்முடைய நல்ல விளைகிற தானியத்தில் அவன் என்ன செய்கிறான், களைகளை விதைத்து விட்டு போய்விடுவானான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, விழித்திருங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னாங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பி அலர்ட், பி வாட்ச்ஃபுல், வாட்ச் பண்ணிக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலையும் நம்ம விழிப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் பேதைகளாய் நாம் இருக்கக்கூடாது. நம்ம ஜென்டிலாக நம்மளை ஹம்பிளாக இருக்கிறது நல்லது. ஆனால் அதே சமயத்தில் நம்ம எப்படியும் இருக்கணும், விழிப்பாகவும் இருக்க வேண்டும், ஞானமுள்ளவர்களாகவும் நம்ம இருக்க வேண்டும். ஆமேன். ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? அடுத்தது ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசத்தில் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசத்தில் நம்ம நிலைத்து இருக்கணும். நிலைத்து இருக்கிறதுனா என்ன? ஒரு செடி இல்லை ஒரு பிளான்ட் இருக்குன்னா அது அந்த சாயிலில் நிலைத்து இருக்கும்போது தான் அது என்ன செய்யுது, கனி கொடுக்குது இல்லையா? பிரியமானவர்களே, மாற்றி மாற்றி நம்ம ஒரு ரோஸ் செடி தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி ஒரு நேரம், இன்றைக்கி ஒரு சாயில், நாளைக்கு ஒரு சாயில், அப்படி மாற்றி மாற்றி வச்சா அதால் ரோஸ் பூக்களை கொடுக்க முடியாது. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தில், கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தில் நம்ம நிலையாக இருக்க வேண்டும், நிலைத்து இருக்க வேண்டும். அல்லேலூயா. நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக அதில் நிலைத்து இருக்க வேண்டும். ஆண்டவர் மேலே நமக்கு இருக்கிற விசுவாசத்தை கெடுக்கும்படி அநேக காரியங்கள் வரலாம். ஒருவேளை டாக்டர்ஸுடைய ரிப்போர்ட்ஸ் எப்படியானா இருக்கலாம், ஜனங்கள் சொல்லுகிற வார்த்தைகளாக இருக்கலாம், இல்லை நம்ம சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் வேறு விதமாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், விசுவாசத்தில் நம்ம நிலைத்திருக்கணும். கர்த்தர் என்னோடு இருக்கிறாங்க, ஆண்டவர் என்னை நடத்துவாங்க அப்படின்ற விசுவாசத்தில் நம்ம நிலைத்து இருக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு இந்த ப்ரேயருக்கு வந்திருக்கிற, இல்லை இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை விசுவாசத்தில் பலவீனப்பட்டு இருக்கலாம். ஒருவேளை நம்ம சோர்ந்து போய் காணப்படலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு நம்மளோட பேசுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராக இருங்கள். இங்கே புருஷராக இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா பி பிரேவ், தைரியமாக இருங்க. புருஷராக இருங்க அப்படின்னா கோழையாக இருக்காதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். தைரியமாக இருங்க, கோழையாக இருக்காதீங்க. நல்ல தைரியமாக நம்ம இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நமக்கு என்ன வேணும்? தைரியம் வேணும். ஆமேன். தைரியமாக இருக்கணும். இன்றைக்கி உலக மக்கள்லாம் இவ்வளோ தைரியமாக இருக்கிறாங்க இல்லை? ஆனால் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார், ஜீவனுள்ள தேவன் நம்ம கூட இருக்கிறார். நம்ம ஏன் பயப்படணும்? நம்ம ஏன் அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்கணும்? பிரியமானவர்களே, நம்ம தைரியமாக இருக்கணும். புருஷராய் இருங்கள், திடன் கொள்ளுங்கள். பி ஸ்ட்ராங். ஆண்டவர் சொல்கிறாரு, திடன் கொள் மகனே, பி ஸ்ட்ராங். ஃபஸ்ட் என்ன சொன்னார் கர்த்தர்? பி பிரேவ்ன்னு சொன்னார். தைரியமாக இருக்கணும். அடுத்தது திடன் கொள், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஃபிசிக்கலி நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. எழும்புறது, நடக்கிறதுக்கு, வேலைகளை செய்கிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது? ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. அதுக்கு ஆகாரத்தை நம்ம சாப்பிட்றோம்ல. அப்போ ஆவியிலையும் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து தேவைப்படுது. ஆவியிலையும் ஒரு ஸ்ட்ரென்த்து, ஸ்பிரிட்டில் ஒரு ஸ்ட்ரென்த் வேணும் நமக்கு. அதுதான் திடன்கொள். கர்த்தருடைய வார்த்தை தான் நம்மளை என்ன பண்ணுது? ஸ்ட்ரென்தன் பண்ணுது. ஆவியில் நம்மளை ஸ்ட்ரென்தன் பண்ணுகிறது தேவனுடைய வசனம். ஆண்டவர் மேலே இருக்கிற நம்முடைய பற்று, கர்த்தரோடு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுகிறது, இதெல்லாம் நம்மளை என்ன செய்யுது? ஸ்ட்ரென்தன் பண்ணுது. விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். அடுத்த வசனத்தில் வாசித்தோம், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுள். நம்ம எதை செய்தாலும்
அன்போடு நாம் செய்ய வேண்டும். அது சமையலாக இருக்கலாம், அது வீடை க்ளீன் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒருத்தங்களுக்கு நீங்கள் செய்கிற உதவியாக இருக்கலாம், இல்லை ஊழியமாக இருக்கலாம், சபையில் செய்கிற காரியமாக இருக்கலாம், இல்லை நம்ம வேலை ஸ்தலத்தில் உள்ள காரியமாக கூட இருக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு ஒரு gift கொடுக்கறதா இருக்கலாம். எல்லாத்தையும் நம்ம எப்படி செய்யணுமா? அன்போடு கூட நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. எல்லாத்துலேயும் ஒரு சின்ன டாப்பிங்காக அன்பை நம்ம ஆட் பண்ணணும். இன்றைக்கி பீட்சா, எனக்கு என்ன டாப்பிங் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஐஸ்கிரீமா, அதுக்கு என்ன ஃப்ளேவர் வேணும், என்ன டாப்பிங் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நமக்கு என்ன டாப்பிங்னா லவ், அன்பு தான் நம்மளுடைய டாப்பிங்கில். இப்போ நம்ம கூட பழகிறவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க, நெய்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம எப்படி இருக்கணும்? அன்போடு கூட செய்யணும். எதை செய்தாலும் அன்போடு செய்யணும்னு ஆண்டவர் சொல்கிறார். உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்பட கடவுது. தேவன் அன்பாய் இருக்கிறார். அந்த அன்பின் சுபாவம் நம்மிடத்திலும் காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள், உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்யப்பட கடவுது. கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி ஆராதனை ஜெபிக்கலாமா?